நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டேக் வந்து மீடியா டேக்ஸ். மீடியானா இப்போது ஒரு வீடியோ ஆர் ஆடியோ இது மாதிரியான கண்டென்ட்டை நம்ம வெப்சைட்டில் நம்ம பேஜில் எப்படி கொண்டு போய் நம்ம வைக்கிறது, அதுக்கு என்னென்ன டேக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், அது எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் இந்த மீடியா டேக்ஸில் நம்ம பார்க்க போகிறது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஒரு ஆடியோவை உள்ளே எப்படி கொண்டு வந்து வைக்கலாம், அதோட டேக் என்ன. சரியா? இந்த ஆடியோ டேக்கு ஆடியோ டேக் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆடியோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக். இதில் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி உள்ளே நமக்கு க்ரியேட் ஆகும். இதில் தான் நம்ம ஃபைல் எங்கே வச்சுருக்கோம், அதாவது அந்த ஆடியோ MP3 ஃபைல் மாதிரி நம்ம எதாவது வச்சுருப்போம் இல்லையா, அது எந்த பாத்தில் வச்சுருப்போமோ அந்த லொக்கேஷனை இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணணும். நான் இப்போ என்னோடய இண்டெக்ஸ் HTML ஃபைல் வச்சுருக்கேன், அதே ஃபோல்டரில் ஒரு ஃப்ளூட் ஆடியோ வச்சுருக்கேன். அதை இந்த இடத்துல நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் லோட் பண்ணேன்னா எனக்கு இந்த ஆடியோ ஃபைல் நம்ம ப்ரௌசரில் லோட் ஆகாது. ரீசன், இந்த எல்லா ஆடியோ ஃபைலும் பார்த்தோம்னா இந்த ப்ளே பட்டன், பாஸ் பட்டன் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம வந்து ப்ளே பண்ணுவோம். அதோட ப்ராக்ரஸ் பார் மாதிரி இருக்கும். ப்ளே பண்ணிவிட்டு அது எவ்வளோ தூரம் ப்ளே ஆகுதோ அதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம்ல. அந்த விண்டோ நமக்கு வந்தால் தான் அந்த ஆடியோ ப்ளே ஆகும். ஸோ அதை காமனாக கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்ட்ரோல்ஸ் அப்படின்ற இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம உள்ளே கொடுத்தா மட்டும்தான் நமக்கு அந்த ஆடியோ டேக் ரிவ்யூ ஆகும். இப்போ கொடுத்துட்டு நான் லோட் பண்ணுறேன் பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல அந்த ஆடியோ டேக் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் அந்த கண்ட்ரோல் பார். இதில் ப்ளே பண்ணுறதுக்கான பட்டன், நம்மளுடைய ஆடியோ டியூரேஷன், இந்த இடத்துல நம்ம அந்த ஆடியோவை எவ்வளோ தூரம் வேணும்னாலும் மேனுவலாக மூவ் பண்ணிக்கிறதுக்கு தேவையான ஒரு பார், அண்ட் ஆடியோ பாஸ் பண்ண மியூட் பண்ணுறதுக்கும் ப்ளே பண்ணுறதுக்கும் நமக்கு இந்த இடத்துல ஒரு ஐகான். இதுதான் கண்ட்ரோல்ஸ். ஸோ இந்த கண்ட்ரோல் நம்ம எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது இந்த ஃப்ளூட்டோட பாத் இந்த இடத்துல கொடுக்கும்போது, அந்த ஆடியோவோட பாத் இந்த இடத்துல கொடுக்கும்போது நமக்கு அந்த ஆடியோ ப்ளே ஆகும். ஸோ இவ்வளவுதான் ஆடியோ டேக்.